ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க அதுதான் தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடே. உண்மையிலேயே தாம்பரத்துக்கு ஜிஎஸ்டி ரோட்டுக்கு இவ்வளோ பக்கத்தில் ஒரு சைட் இதுவரையில் நமக்கு கிடைச்சதே இல்லை. வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அதுதான் தாம்பரம் ஃப்ளைஓவர். எல்லாமே மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ் தான் தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு. பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டு. உங்களுக்கு 2 பிஹெச்கேவும் இருக்குது, 3 பிஹெச்கேவும் இருக்குது. வண்டி கிராஸ் ஆகிற அதுதான் ஜிஎஸ்டி ரோடு. இங்கே ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். என்னென்ன சைஸில் இருக்குது, என்ன ரேட்டுன்னு பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி இது போல் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுகள், தனி வீடுகள், பிளாட்டுகள் ஒன்று வரிசையாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. தாம்பரத்தில் ஜிஎஸ்டி ரோட்டுக்கு ஒட்டனாப்புலவே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்ஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க வந்திருக்கோம். மாடியிலிருந்து பார்க்கும்போது தெரியுது அதுதான் தாம்பரம் ஃப்ளைஓவரே. ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தான், ஹார்ட்லி 500 மீட்டர்ஸ் தான். ஜிஎஸ்டி ரோடு 100 மீட்டர்ஸு, தாம்பரம் ஃப்ளைஓவர் வெறும் 500 மீட்டர்ஸு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அது ஒரு 500 மீட்டர்ஸு. இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறது. இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வியூவை நீங்கள் பாருங்களேன். முழுக்க முழுக்க அப்பார்ட்மெண்ட்டுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியா. இங்கே டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட இந்த அப்பார்ட்மெண்ட் நம்ம பார்க்க வந்திருக்கிறது. ஸ்டில்ட் +3ங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். சரியா? டோட்டலாக 8 வீடுகள். ஓகே, அதில் 7 வீடுகள் அவைலபிள். ஒரு வீடு மட்டும் வித்துருச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது. 3 பிஹெச்கே வேணுமா? இருக்குது. 2 பிஹெச்கேவும் அவைலபிள் இருக்குது. கார் பார்க்கிங் ஏரியா பாருங்களேன், பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. 8 வீடு அப்படின்னும் போது கார் பார்க்கிங் ஏரியா ரொம்ப முக்கியம். பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. 2 ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கேட் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா டெப்த்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. 8 வீடுமே கம்ஃபர்டபுளாக காரை விட்டு எடுக்க முடியும், ரிவர்ஸ் பார்த்து எடுக்க முடியும், அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. கார் பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு லிஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸ்டேர்கேஸ் எல்லாமே முழுக்க முழுக்க கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே கார் பார்க்கிங்கில் ஆன்டி ஸ்கிட் டெயிலோடு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. பார்க்கிங் ஏரியாலாம் நல்லாவே நல்ல வென்டிலேஷனோடவும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களால் பார்க்க முடியும். ப்ரௌன் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறது வித் எஸ்எஸ் ஹேண்ட் ரெயில்ஸோட. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே உங்களுக்கு காரிடார் ஏரியாவும் சூப்பராக இருக்குங்க. நல்லா வைடனாக 5 ஃபீட் வைடன் இது நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே என்னென்ன சைஸஸில் அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்குது அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1150 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற 2 சைஸஸில் 3 பிஹெச்கே வீடுகள் இருக்குது. அண்ட் 790 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 890 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற 2 சைஸஸில் உங்களுக்கு 2 பிஹெச்கே வீடுகள் இருக்குது. டோட்டலாக 7 யூனிட் அவைலபிள். லட்டு மாதிரி இருக்குது லொக்கேஷனு. எனக்கு வீடை தாண்டி லொக்கேஷன் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ பக்கத்துலலாம் வீடு கிடைக்குமா தாம்பரத்துலன்றது எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இங்கே அவைலபிள், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டீகூட் மெயின் டோரு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவை உங்களால் பார்க்க முடியும். சைஸஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1000 அண்ட் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே, 790 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 890 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே. சரிங்களா? ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேஸிங் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு 3 ஃப்ளோர்லேயே இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கான பாயிண்ட். அந்த கார்னரில் நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். வீட்டை பொறுத்த வரையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி தான், எனக்கு தெரிஞ்ச வரையில் வாஸ்து முறைப்படி தான் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு. அண்டு வீடுமே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. விண்டோ பார்த்தீங்கல்ல, நல்லா வைடரான 6 அடி அகலமான விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலிலேருந்து இப்போ கிச்சனை நோக்கி போகிறோம். கிச்சனில் டபுள் சைடட் லாஃப்ட் வந்துடுது. டபுள் சைடட் எல் ஷேப்பில் உங்களுக்கு கிரானைட் பிளாட்ஃபார்மும் வந்துருது. வித் 3 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வால் டெய்லுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் பால்கனி ஏரியாவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ் ஏரியா, கிச்சன் சர்வீஸ் ஏரியாவாக இங்கே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இங்கேருந்து நான் ரோட் வியூவை காட்டுறேன் பாருங்கள். எஸ், பார்க்குற அந்த ஸ்ட்ரீட்டில் நேராக போய் ரைட் எடுத்தால் ஜிஎஸ்டி ரோடுங்க. அவ்வளோதானுங்க, ரொம்ப பக்கங்க. தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு வெறும் 100 மீட்டர்ஸ் தான் வருது உங்களுக்கு. இங்கேருந்து பெருங்கலத்தூரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 மீட்டர்ஸ் மட்டும்தான். ஓகே, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 40%க்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஸோ டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் தான் நமக்கு வந்திருக்கு. 10-15 யூனிட்லாம் இல்லை, அழகாக 8 யூனிட் தான். அதுலேயுமே 1 சோல்ட் அவுட்டு, இன்னும் 7 மட்டும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஹால் பார்த்தாச்சு, கிச்சனை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளாட் 2 பிஹெச்கே ஃப்ளாட். ஓகே, இதே மாதிரி தான் உங்களுக்கு 3 பிஹெச்கே ஃப்ளாட் இருக்கும். ஒரு பெட்ரூம் அடிஷனலாக இருக்கும்னு வைங்களேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்றதுனால டிஃபால்ட்டாக 2 விண்டோ கொடுத்தாச்சு கிராஸ் வென்டிலேஷனுக்கு. இன்னொரு விஷயம், நல்லா வைடரான பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்கிறது. பெட்ரூம் பெருசுனால ஸ்டோரேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு 2 ஷெல்ஃபு கொடுத்துருக்கிறது. டிஃபால்ட்டாக லாஃப்ட்டுமே வந்துடும். இது மாஸ்டர் பெட்ரூமில், அதனால் உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இதை முடிச்சுட்டு நம்ம கிட் பெட்ரூமும் ஒரு காமன் பாத்ரூமும் நம்ம பார்த்துக்குவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு 2 பிஹெச்கே அண்ட் 3 பிஹெச்கே வீடுகள் அவைலபிள். இங்கே ஃப்ளாட்டோட ரேட் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 70 லேக் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். நான் சொல்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன், இபி, கார் பார்க்கிங், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு
70 lakhsல ஒரு 2 BHK ஃபிளாட் இங்கே தாம்பரத்தில் ரோடுக்கு ஒட்டனாப்புலையே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது கிட் பெட்ரூமுங்க, பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஈஸ்ட் தாம்பரத்தில் நிறைய அப்பார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். தாம்பரம் GST ரோட்லேருந்து 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி மாடம்பாக்கம், செம்பாக்கம், ராஜகேல்பாக்கம், மப்பேடு, அகரந்தன் இந்த எல்லா ஏரியாவிலும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, அங்கேயே அப்பார்ட்மெண்ட்டுகள் ரேட் வந்து போகுது கிட்டத்தட்ட 70-80 lakhsக்கு. அதுக்கு நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போய்கிட்டு எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் முன்னாடி வரல, வந்திருந்தா கண்டிப்பாக நான் முன்னாடியே நம்ம சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருப்பேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டு ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, வெறும் ஒரு 100 மீட்டர்ஸில். தாம்பரம் ஃப்ளைஓவரும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனும் ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தான். இந்த பக்கம் பெருங்குளத்தூர், இந்த பக்கம் தாம்பரம். ரோட்டுக்கு ஒட்டனாப்புல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் விட்டுறாதீங்க. ஜஸ்ட் 70 lakhல 2 BHK அபார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ், இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஓகே, அதுவுமே ரேட் நெகோஷியபிள்னு சொல்கிறாருல பில்டர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்க. ஓகே, இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது, CCTV கேமராவும் இருக்குது. கார்னர் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் போட்டிருக்காங்க. மேலே ஃபுல்லாக உங்களுக்கு கூலிங் டெயிலுமே போட்டிருக்காங்க. இங்கேருந்து MCC காலேஜ் ஒரு 500-600 மீட்டர்ஸ் தான். அந்த சைடு அது தாண்டிங்கன்னா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி வரும். அதே மாதிரி இங்கே ஐடி கார்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மிப்ஸ் ஒரு 1.5 கிலோமீட்டர் கனெக்ட் ஆகுது. அந்த சைடு பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே ஐடி கார்டார் அதுவுமே ஜஸ்ட் ஒரு 1 to 2 கிலோமீட்டருக்குள்ளே கனெக்ட் ஆகுது. ஸோ மெயின் ஏரியா, டோன்ட் மிஸ் இட். இந்த அபார்ட்மெண்ட்டாக லொக்கேஷனுக்காகவே வாங்கலாம். வாங்கி வாடகை விட்டால் குறைஞ்சபட்சம் 20-25,000 வாடகை கன்ஃபார்ம். தாம்பரம் ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்டுக்கு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். until then, bye from உங்கள் GS.